ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு குட்டி ரெசிபி ஒன்று, அதுக்கப்புறம் எப்போவும் எங்களோட வீட்டை பளிச்சுன்னு வச்சுக்கிறதுக்கு நான் எந்த மாதிரி க்ளீனிங் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் தக்காளி கூட்டும் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசைஞ்சு வச்சுட்ருக்கேன். எனக்கு பொதுவாக பூரி அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன், ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவேன். அதுக்கு பதிலாக சப்பாத்தி போட்டுக்குவேன் காலையிலேயே. ஸோ இன்றைக்கி வந்து என்னவோ தெரில, கொஞ்சம் பூரி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா தக்காளி கூட்டு அப்படின்றதுனால அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கும் சேர்த்தே பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிசையும் போது கொஞ்சம் ஜீனி அப்படி இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி பூரிக்கு பிசையும் போது கொஞ்சம் இறுக்கமாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க, அப்போது சப்பாத்தி சாஃப்டாக இருக்கும். பூரிக்கு கொஞ்சம் இறுக்கமாக பிசையும் போது நல்லா புசு புசுன்னு உப்பி வரும். நம்ம இந்த மாதிரி கிச்சனில் வேலை பார்க்கும்போது எவ்வளோ கவனமாக இருந்தோம்னாலும் இந்த மாதிரி மாவு செதறதா இருக்கட்டும், காய்கறி நறுக்கும்போது அங்கங்கே விழ தான் செய்யும், டீ ஆற்றும் போது அந்த டக்குன்னு ஒரு ட்ராப்ஸ் அங்கே விழுக தான் செய்யும். இந்த மாதிரி இருக்கும்போது உடனே ஈரத்துணி வச்சு வைப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கும் வேலை சேர்ந்துட்டே இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே சைடில் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். இப்போ சப்பாத்திக்கு வந்து மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக கூட்டுக்கு தேவையானதை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்தோம் அப்படின்னா 5லேருந்து 6 தக்காளி வரைக்கும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி சேர்த்துக்கலாம். இதில் அது கூட சும்மா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, ஒரு 4 பூண்டு பல் சின்ன துண்டு இஞ்சி எடுத்து தட்டிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய கடாயில் தான் நான் பண்ண போகிறேன். அதாவது இது வந்து அலுமினிய கடாய். நம்ம வீட்டில் பொதுவாகவே வந்து அலுமினிய கடாயெலாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதனால ஒரே ஒரு கடாய் மட்டும்தான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இதுவும் பெரிய சைஸ் கடாய். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் ஒரு 4-5 பேருக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய சைஸ் கடாய் இது. இது எதுக்காக வாங்கினேன்னா, இதில் ஒரு சில டிஷ்ஷஸ் பண்ணும்போது எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டேஸ்ட் வந்து ஏதோ ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு கடாய் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து சிக்கன் கிரேவி பண்ணுவேன், அப்புறம் இந்த மாதிரி கூட்டு கடையிற மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் பண்ணுவேன். அதனால் ஒரு 4-5 டிஷ் மட்டும்தான் இந்த கடாய் யூஸ் பண்ணி பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இந்த தக்காளி கூட்டு பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுந்து, சோம்பு, பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு அந்த நறுக்கி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்து தாளித்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கப்புறம் இந்த டிஷ் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்து பண்ணால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயமும் இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அது மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் சும்மா கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோனால காரம் சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒரு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறம் சும்மா கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு மல்லித்தலை தூவி இறக்கிட்டோன்னா டேஸ்டியான அந்த தக்காளி கூட்டு ரெடி ஆகிடும். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பூரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூரி எப்போவுமே வந்து உப்பலாக தான் வரும். நான் சமைக்கும்போது என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நல்ல புசு புசுன்னு பூரி சுட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லி. ஸோ எப்போவுமே வந்து அந்த மாவு பிசைகிற பதம் மட்டும் கரெக்டாக பிசைஞ்சிட்டோம்னா நல்லா புசு புசுன்னு இந்த மாதிரி சூப்பராக வரும். ஸோ பூரியோட தக்காளி கூட்டும் வச்சு நல்லா சாப்பிட்டாச்சு. குக்கிங் கற்றுக்கிற பிகினர்ஸ்க்கு, பேச்சுலர்ஸ்க்கெலாம் இந்த தக்காளி கூட்டு ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபியாகவும் இருக்கும், டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ரெசிபியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். வீட்டை எப்போவும் சுத்தமாகவும் பளிச்சுன்னு வச்சுக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி தான்.
எனக்கு எப்போவுமே வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்மளோட குக்கிங் சேனலில் நான் வந்து இந்த மாதிரி வீக்லி க்ளீனிங் ரொட்டீன், டெய்லி க்ளீனிங் ரொட்டீன்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த சேனலில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூவர்ஸ் எல்லாம் சில பேர் புதுசாக வந்தவங்களும் இருப்பீங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் நியூலி மேரிடாக இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த டைம் மேனேஜ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போது க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து ரெகுலராக நான் எங்கள் வீட்டில் பண்ணக்கூடிய க்ளீனிங் ரொட்டீன். அதாவது என்னோட டெய்லி க்ளீனிங் ரொட்டீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வேலைகள்லாம் இன்க்ளூட் பண்ணிக்குவேன். இது வந்து எங்களோட மேரேஜ்க்கு அப்புறமா இருந்தே நான் இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அப்படி நம்ம டெய்லி ஒரு 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் போனால் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த டெய்லி க்ளீனிங் ரொட்டீனுக்கு. இந்த மாதிரி டெய்லியும் ஒரு 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால வீடு எப்போவுமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கும். என்னோட க்ளீனிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னா, ஒரே நாளில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மாதிரி டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி டெய்லி க்ளீனிங் இருக்கும். அப்புறம் வீக்லி ட்வைஸ் ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற மாதிரி சில வேலைகள் வச்சுருப்பேன். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணக்கூடிய வேலைகள்னு தனியாக வச்சுருப்பேன். இப்போ இந்த எல்லா வேலைகளுமே நீங்களே செஞ்சுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா வேலைகளையும் நானே செய்ய மாட்டேன். என்னோட சமையல் வேலைகள் நான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர்த்து இந்த மாதிரி வீட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சிலது வச்சுருப்பேன். அதெல்லாம் நானே பண்ணிக்குவேன். அப்புறம் எனக்கு ஹெல்ப்க்கு வரக்கூடிய ஒரு மெய்ட் அக்கா இருக்காங்க. அவங்க வந்து என்னோடய வீக்லி மந்த்லி க்ளீனிங் ரொட்டீனில் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் நியூலி மேரிடாக இருந்தீங்க அப்படின்னா, இதில் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா வேலைகளையும் ஒரே நாளில் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் புதுசாக மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பழகிறதுக்கே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சமையல் தெரியாமல் இருந்து இப்போ தான் கற்றுக்குறோம் அப்படின்னா அதுவுமே ஒரு புது டாஸ்காக இருக்கும். ஸோ அதையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலைகளை பிரித்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைமுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் வேலை பார்க்க முடியும். அப்புறம் என்ன பண்ணலான்னா, நீங்கள் அதிகமாக வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இடம், அதாவது லிவிங் ரூமாக இருக்கட்டும், இல்லை கிச்சனாக இருக்கட்டும், பெட்ரூமாக இருக்கும், எங்கே நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு விசிபிளாக இருக்க மாதிரி ஒரு சின்ன பேப்பர்லேயோ இல்லை ஸ்டிக்கி நோட்ஸ்லேயோ நோட் பண்ணி அன்னைக்கான வேலைகள் என்ன அப்படின்றத அங்கே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்கும்போது டக்குன்னு இந்த வேலைகள்லாம் இருக்கே, ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை வந்து அன்னைக்கு முடிச்சிருவீங்க. ஸோ தட் எல்லா வேலைகளும் சேர்ந்துக்கிட்டே இருக்காது. அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் கஷ்டப்பட்டு அந்த வேலைகள்லாம் முடிக்கிறதுக்கு பதிலாக அன்னைக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கிட்டு டக்குன்னு அந்த வேலைகளை முடிச்சு வச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகளை வந்து பண்ணுவேன். ஸோ என்னோட கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன், வீக்லி மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன்லாம் ஃப்யூச்சர் வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.